கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இதோ கடவுளின் செம்மறி என்று யோவான் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இதே யோவான் தான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி, வரவிருக்கிறவர் நீர்தாமோ, வேறு எவரையாவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமோ என்று சந்தேகத்தை எழுப்பி கேட்கச் சொன்னவர். ஆனால் அதே திருமுழுக்கு யோவான் இப்பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ கடவுளின் செம்மறி என்று ஆண்டவருக்கு ஒரு அடையாளம் காட்டுகின்றார். அவருக்கு ஒரு பெயரை சூட்டுகின்றார். அவரை இவ்வாறு அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுளின் செம்மறி என்று அவர் ஏன் குறிப்பிட வேண்டும்? முதலிலே பாருங்கள், பெயர் என்று சொல்லக்கூடியது அந்த காலகட்டங்களிலெல்லாம், ஏன் சமீப காலம் வரைக்கும் கூட அந்த பெயர் என்பது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு கண்ணாபின்னான்னு கண்ட பேரையும் வைக்கிறாங்க. யாரை கேட்குறாங்க? முன்னாடியெல்லாம் பெற்றோர்களை கேட்பார்கள், பெரியவர்களை கேட்பார்கள், இந்த பெயர் பொருத்தமானதாக இருக்குமா என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்கள், யோசித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு தந்தையிடம் வந்து சொன்னார்கள், அவர் என்ன பெயர் கொடுக்கிறாரோ அந்த பெயர்தான், அல்லது புனிதர்கள் அந்த நாளிலே பிறந்திருந்தார் என்றெல்லாம் பல காரணங்கள் முன்னாடி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு காரணமும் கிடையாது. போய் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்க வேண்டியது, நெட்டில் என்ன வருதோ, என்னென்ன பேர் வருதோ அதை எல்லாத்தையும் போட்டு தள்ளி எதையாவது தச்சு கிச்சு புதுசாக ஒரு பேரை போட்டுற வேண்டியது. இது வரைக்கும் இந்த பேரில் எவருமே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஃபேஷன், நாவல்ட்டி, புதுமை என்ற வகையிலே பெயர் கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில பேர் ராசி பலன் பார்க்கின்றார்கள், எண் ராசியை பார்க்கின்றார்கள், நியூமராலஜி என்றெல்லாம் பல காரணங்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படித்தான் உலகம். அன்புக்குரியவர்களே, இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஏன் அந்த பெயரை வச்சிருக்கிற அப்படின்னா, நெட்டில் இப்படி தான் ஃபாதர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பேசவே முடியாது, போச்சு, அவ்வளோதான். நாம் பெயரை கொடுக்கின்றோம், ஞான ஸ்நானம் அளிக்கின்றோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலெல்லாம் அப்படி அல்ல. கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவ பெயர், புனிதருடைய பெயர் என்பது கட்டாயமாக இருந்தது. அந்த அளவுக்கு அது முக்கியத்துவமாக இருந்தது பெயர். எனவே முதலாக பெயர் என்பது ஒருவருடைய அடையாளமாக இருக்கிறது. ஒருவருடைய அடையாளம், அவர் யார் என்று நமக்கு காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கும் அப்படித்தான் இந்த பெயர் பொருத்தமாக இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஈசாக்கு. ஈசாக்கு என்ற அந்த பெயர், எதற்காக அந்த பெயரை கொடுத்தார்கள் என்று சொன்னால், he laughed, she laughed என்ற அந்த ஒரு விளக்கம் அந்த பெயருக்கு உண்டு. அவள் சிரித்தாள், அவர் சிரித்தார் என்ற அந்த சிரித்தார், சிரிப்பு என்பதன் ஒரு உட்பொருளை கொண்ட ஒரு பெயர்தான் ஈசாக்கு, ஐசக் என்று சொல்கின்றோம். ஏன் அதற்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால், சாராள் சிரித்தாள், நகைத்தாள். எனவே ஈசாக்கு என்ற பெயரை அந்த குழந்தைக்கு இட்டார்கள். அடுத்ததாக ஒரு பெயரை சூட்டுகின்றோம் என்று சொன்னால், அவர் செய்ய போகின்ற அந்த பணி, வேலை, அதை அவருக்கு முன்கூட்டியே உணர்த்துகின்ற விதமாக அந்த பெயரை கொடுத்தார்கள். உதாரணமாக மோசே. இந்த மோசே என்பதற்கு எபிரேய சொல், மூல மொழி சொல் என்னவென்று சொன்னால் மூசா என்பதாகும். மூ என்று சொன்னால் எபிரேய மொழியிலே தண்ணீர், சா என்று சொன்னால் எடுக்கப்பட்டவன். எனவே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் யாரு? இந்த மூசா, மோசே. இந்த மோசே என்ன செய்ய போகின்றார் என்று சொன்னால், மக்களை மீட்கப் போகிறார். எங்கிருந்து மீட்கப் போகிறார்? எகிப்திலிருந்து மீட்கப் போகிறார். எப்படி மீட்கப் போகிறார்? செங்கடல் வழியாக, அதே தண்ணீர் வழியாக அவர்களை கடத்தி சென்று, அவர்களுக்கு இனிமேல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று அதே தண்ணீரினால் எகிப்தியர்களுடைய படைகளையும் தேர் குதிரைகளையும் நிர்மூலமாக்கி இவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார் மூசா. எனவே தண்ணீர் வழியாக விடுதலையை கொண்டு வந்த மாபெரும் விடுதலை வீரன் என்ற வகையிலே மோசே என்ற அந்த பெயர் அவருக்கு பொருத்தமாக இருந்தது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ஜோசுவா என்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு புது அர்த்தம் உள்ள வகையில்தான் இயேசு, ஜீசஸ், ஜேசுவா என்ற அந்த பெயரை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். ஏன் இயேசுவுக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால், அவர் மக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். எனவே மெசியா யார், இயேசு யார்
என்று சொன்னால் இயேசு மீட்பவர். அவர் சாதாரண இந்த தண்ணீரை கொண்டு மீட்பவர் அல்ல. திருமுழுக்கு யோவான் சொல்கிறாரு, நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அவர் தூய ஆவியினால் உங்களுக்கு திருமுழுக்கு அளிப்பார் என்ற வகையிலே இந்த யோசுவா என்ற அந்த ஒரு விடுதலையினுடைய ஒரு கண்ணோட்டத்தில் தான், கருத்தில் தான் இயேசு என்ற அந்த பெயர் இடம்பெறுகிறது. அவர் பாவங்களிலிருந்து மக்களை மீட்பார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்பார். எனவே தான் அடுத்து வருகிறது பாருங்கள், செம்மறி இவரே, உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர் என்று. அன்புக்குரியவர்களே, செம்மறி என்று சொன்னால் ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி என்று சொன்னாலே, குட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே மலையாளத்திலும் சரி தமிழிலும் சரி அதை ஒரு செல்லமாக நாம் அழைக்கிறோம். இப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப்பிலே அதிகமாக வரக்கூடிய ஒரு குட்டி என்னவென்று சொன்னால் ஒரு சிறு குழந்தை, அது குட்டி என்றே அழைக்கப்படுகிறது. அந்த குழந்தையை நாம் செல்லமாக அழைக்கிறோம், நாம் செல்லமாக அதனோடு இருக்கின்றோம். அந்த வகையிலே தான் செம்மறி ஆட்டுக்குட்டி என்று நாம் சொல்கின்ற பொழுது கடவுளுக்கு உகந்ததாக, ஏற்றதாக, பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. அது யார்? தந்தையினுடைய ஒரே மகன் ஆண்டவர் இயேசு. இந்த செம்மறி என்று சொல்லக்கூடியதை எங்கே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்திலே அந்த பலிபீடத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற மாசற்ற செம்மறியாக இருக்க வேண்டும் என்று பலிப்பொருளை குறிப்பிடுகின்றார்கள். அந்த செம்மறி யார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு நமக்காக பலியாகின்ற செம்மறி யார் என்றால் ஆண்டவர் இயேசு தான். எனவே தான் பல இடங்களிலே பீடத்திற்கு முன்பாக ஒரு செம்மறி ஆட்டை வரைந்திருப்பார்கள். அந்த செம்மறி ஆடு அன்றைக்கு எருசலேமிலே எப்படி பலியாக்கப்பட்டதோ இன்றைக்கும் அதே செம்மறியாக ஆண்டவர் இயேசு இங்கே பலியாக்கப்படுகிறார் என்பதன் ஒரு அர்த்தமாக அமைகிறது. மூன்றாவதாக, இந்த செம்மறி என்று சொல்லக்கூடியது இரத்தம், உடல் என்று தனித்தனியாக பிரிய வேண்டும். ஏன் பிரிய வேண்டும் என்று சொன்னால், பாவத்திற்கு கழுவாயாக இருக்க வேண்டும். எனவே தான் இதை பலி என்று சொல்கிறோம். சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால் உடல், இரத்தம் என்று இரண்டாக பிரிக்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பல பேர் கேட்பார்கள், ஏன் நற்கருணை என்று சொல்கின்றீர்கள், எங்களுக்கு அந்த திரு அப்பம் மட்டும்தான் கொடுக்கிறீர்கள், அதே போன்று பூசையிலே நீங்கள் தனித்தனியாக ஏன் சொல்ல வேண்டும்? இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இந்த நற்கருணையை நீங்கள் ஏன் வைக்கக்கூடாது? இது என் உடலும் இரத்தமும் என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் கேட்பார்கள். அன்புக்குரியவர்களே, பலி என்று சொன்னாலே அது இரண்டாக பிரிக்க வேண்டும். இரத்தம் தனியாக இருக்க வேண்டும், உடல் தனியாக இருக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு செம்மறியாக இங்கே சிலுவையிலே இறந்த கிறிஸ்து பாவத்திற்கு கழுவாயாக இருப்பது போல, பீடத்திலேயும் அதே ஆண்டவர் இயேசு இறப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் கழுவாயாக அவர் மரிக்கிறார். எனவே தான் அந்த காலகட்டங்களிலே இந்த காணிக்கையை கொடுக்கின்ற பொழுது அந்த செம்மறி ஆட்டின் மீது தங்களுடைய பாவங்களை எல்லாம் சேர்த்து செலுத்தி அந்த காணிக்கையை கொடுப்பார்கள். அந்த காணிக்கையை அவர்கள் பலியாடுகின்ற பொழுது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் போக்கப்படுகின்றன, பாவங்கள் கழுவப்படுகின்றன என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே இந்த செம்மறி என்ற அந்த வார்த்தை, அந்த பெயர் எப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதைத்தான் யோவான் தனது மனதிலே வைத்து இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்கின்றார். இன்றைக்கும் அதே வார்த்தைகளை சொல்கிறோம். நாம் அப்பத்தை உயர்த்தி காட்டி அந்த நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லி இன்றைக்கும் இதே வார்த்தைகளை சொல்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் இயேசு தான் நமக்கு உயிர் கொடுத்தவர், உணவு கொடுத்து நமக்கு இன்றைக்கும் வாழ்விக்கின்றவர் என்பதை உணர்ந்தவர்களாக செம்மறியின் மக்களாக நாம் வாழ, செம்மறியின் வழியில் இறைவனுக்கு நன்றி செலுத்த இறையருளை வேண்டுவோம். ஆமென்.